மனித உடலில் சுமார் 10 பவர் 28 எலக்ட்ரான்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதில் 1% பார்த்தீங்கன்னாக்கா 10 பவர் 26 எலக்ட்ரான்கள். ஒரு எலக்ட்ரானில் மின்னூட்டம் எவ்வளோ? 1.6 × 10 பவர் -19 கூலும். இப்போ ஒரு எலக்ட்ரானில் இவ்வளோ இருக்குது. அப்போ 10 பவர் 26 எலக்ட்ரானில் எவ்வளோ இருக்கும்? 1.6 × 10 பவர் 7 கூலும் இருக்கும். இப்போ 1.6 10 பவர் 7 கூலும் 2 பேர்த்துக்கிட்ட இருக்குது. இவங்க 2 பேர் இடையே உண்டாகிற நிலைமின் விசையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நிலைமின் விசையம் என்னது? F = 1/4πε0 × Q1 Q2/R². இங்கே Q1ம் Q2ம் 10 பவர் 26 எலக்ட்ரான்கள், அதாவது 1.6 × 10 பவர் 7 கூலும். 1/4πε0 இது 9 × 10 பவர் 9. அதனால் F = 9 × 10 பவர் 9, 1.6 × 10 பவர் 7 × 1.6 × 10 பவர் 7. அது 23.04 × 10 பவர் 23 நியூட்டன் இருக்கும். இப்போ நமது எடை 60 கிலோ, நிறையுள்ள எடை 60 × புவியீர்ப்பு முடுக்கம். அது எவ்வளோ இருக்கும்? 558 நியூட்டன். இப்போ எடையையும் நிலைமின் விசையும் ஒப்பிட்டா 23.04 × 10 பவர் 23 நியூட்டன் பை 558 நியூட்டன். இது எவ்வளோ இருக்கும்? 3.9 × 10 பவர் 21. இதிலிருந்து நிலைமின் விசையையும் எடையையும் ஒப்பிட்ட இந்த நம்பர் வருது.